அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் மாணவர்களே. குட் மார்னிங் சயின்ஸ். நான் உங்கள் சயின்ஸ் சரவணன். இது நம்முடைய 21வது காணொளி. நம்ம கடைசியாக பார்த்த குட் மார்னிங் சயின்ஸ் 20ல் ஒரு கேள்வி பல மாணவர்களுக்கு குழப்பத்தை ஏற்படுத்தி இருக்குது. ஸோ அது கமெண்ட்ஸ்லேயே பார்த்தேன். உங்களுக்கு இந்த மாதிரி சந்தேகங்கள் ஏற்படும் பொழுது நீங்கள் கமெண்டில் அதை போட்டுருங்க. நான் டெய்லி கமெண்ட்ஸ் எல்லாமே ஃபுல்லாக ரீட் பண்ணிடுவேன். உடனே எல்லாத்துக்கும் அதில் பதிலளிக்க முடியாது. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட முறையில் பதிலளிக்கிறதுனால நேரம் அதிகமாகும். ஸோ அடுத்த நாளுக்குரிய பகுதியிலையும் நோட்ஸையும் எடுக்க எனக்கு ரொம்ப ப்ராப்ளம் ஏற்படும். ஸோ அதனால் என்னென்னா இது எல்லாத்தையும் சேர்த்து இப்போ இந்த 21வது வீடியோ கொடுக்குறப்ப உங்களுடைய சந்தேகங்களுக்கு நிவர்த்திகளையும் நான் சொல்லிடுவேன். பல மாணவர்கள் பல சந்தேகங்கள் கேட்டிருந்தீங்க. அதில் முக்கியமான சந்தேகம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த சென்ட்ரோமியர் கேள்வி. அது டீலோசென்ட்ரிக்கா அக்ரோசென்ட்ரிக்கான்றதில் ஒரு மிகப்பெரிய சந்தேகம் வந்தது. ஸோ அந்த சந்தேகத்தை தீர்த்துட்டு இன்றைக்கான பகுதிக்கு கடந்து போகலாம். வாங்க முதல் என்னென்னு பார்த்துருவோம் அதை. ஸோ இதுதான் அந்த கேள்விக்கான புத்தக பகுதி. இதை நல்லா கவனிங்க. ஆங்கிலத்தையும் பாருங்கள், தமிழையும் பாருங்கள். இப்போ டீலோசென்ட்ரிக் ரீட் பண்ணுறேன், கவனிங்க. சென்ட்ரோமியர் குரோமோசோமின் ஒரு முனையில் காணப்படுகிறது. ஆங்கிலத்திலையும் பாருங்கள், த சென்ட்ரோமியர் இஸ் ஃபவுண்ட் ஆன் தி ப்ராக்சிமல் எண்ட். ஸோ ப்ராக்சிமல் அப்படின்றது அருகாமைன்னு அர்த்தம். சரிங்களா? ஓகே. இப்போ அக்ரோசென்ட்ரிக் ரீட் பண்ணுறேன், கவனிங்க. சென்ட்ரோமியர் குரோமோசோமின் ஒரு முனைக்கு அருகில் காணப்படுகிறது. ஸோ இந்த ஒரு முனைக்கு அருகில்ன்றது கேள்வியில் இருந்தது. ஸோ அதை வச்சு எல்லாருமே ஒரு சில மாணவர் சார் இதுக்கு ஆன்சர் அக்ரோசென்ட்ரிக் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஓகே, உங்களுடைய சந்தேகம் நியாயமானது. ஏன்னா அந்த அருகில் அப்படின்ற வார்த்தை அக்ரோசென்ட்ரிக்கில் தான் இடம்பெற்று இருக்குது. ஸோ அதை வச்சு சொல்லியிருந்தீங்க. நல்லா கவனிங்க. அக்ரோசென்ட்ரிக் நான் கேள்வியாக கேட்டு இருந்தேன்னா அந்த ஒரு முனைக்கு அருகில்ன்ற வார்த்தையை மட்டும் சொல்லியிருக்க மாட்டேன். அதனோட ஒரு குட்டையான கரம் அதுவும் சேர்ந்து தான் இருக்கும். டிஎன்பிசியில் கேட்டாலும் கூட த சென்ட்ரோமியர் இஸ் ஃபவுண்ட் அட் தி ஒன் எண்ட் வித் எ ஷார்ட் ஆர்ம். அந்த ஷார்ட் ஆர்ம்ன்றது கண்டிப்பாக இருக்கும். அது இருந்தால் தான் அக்ரோசென்ட்ரிக். அது இல்லாமல் வெறுமனே ஒரு முனை மட்டுமே வந்துச்சுன்னா அது டீலோசென்ட்ரிக் தான். சரிங்களா? பட் என்னென்னா இந்த கேள்வியில் குழப்பம் ஏற்படாமல் இருக்க நாங்கள் அந்த அருகில்ன்ற வார்த்தையை கொடுத்துருக்கக்கூடாது. என்னுடைய கேள்வியில் இன்னும் துல்லியத்தன்மையாக கொடுத்துருக்கணும். நான் மறுக்கலை, கண்டிப்பாக உண்மை அதுதான். உங்களுக்கு குழப்பத்துக்கு காரணம் அந்த அருகில்ன்ற வேர்டு நான் கொடுத்தது தான். ஸோ டீலோசென்ட்ரிக்னு கேட்டால் ஒரு முனை தான், அதில் மாற்றமே கிடையாது. அக்ரோசென்ட்ரிக்னு கேட்டால் ஒரு முனை கரெக்டு தான். அதோட அந்த குட்டையான கரம்ன்ற வார்த்தை இருக்கணும். குட்டையான கரம் இருந்தால் தான் அக்ரோசென்ட்ரிக். ஷார்ட் ஆர்ம் இருக்கணும். சரிங்களா? சப்மெட்டாசென்ட்ரிக்கை பற்றி சந்தேகம் இல்லை. இரண்டும் சமமற்ற கரங்கள். மெட்டாசென்ட்ரிக் இரண்டும் சமமான கரங்கள். ஸோ விளக்கம் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அக்ரோசென்ட்ரிக் அப்படின்ற வார்த்தை வந்துட்டாலே ஒரு முனை மட்டுமே இருக்கக்கூடாது. அதோடு என்ன இருக்கணும்? ஷார்ட் ஆர்ம்ன்ற வார்த்தை இருக்கணும். சரிங்களா? அந்த குட்டையான கரம்ன்ற வார்த்தை இருக்கணும். டீலோசென்ட்ரிக்னா ஒரு முனை மட்டும்தான். சரிங்களா? ஓகே, ஓரளவு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். பட் கேள்வியில் நான் இன்னும் கொஞ்சம் தெளிவாக கேட்டிருக்கலாம். ஓகே, நான் மறுக்கலை, அதை நான் ஒத்துக்கிறேன். ஓகே, இன்றைக்கான பகுதிகளுக்கு கடந்து போகலாம். உங்களுக்கு சந்தேகம் தீர்ந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே, இது இன்னும் சந்தேகமாக இருந்தால் கூட எனக்கு கமெண்ட் பண்ணி கேளுங்க. ஓகே, இன்றைக்கான பகுதி வாங்க பார்க்கலாம். அந்த 3 கேள்விகளையும். முதல் கேள்வி 9th ஸ்டாண்டர்டில் அளவீட்டியல் மெஷர்மெண்ட்ஸ்லேருந்து எடுத்திருக்கேன். எஸ்ஐ அலகுகளை எழுத பின்பற்ற வேண்டிய விதிகளில் தவறானது எது? அறிவியல் அறிஞர்களின் பெயர்களால் குறிக்கப்படும் அலகுகளை எழுதும்போது முதல் எழுத்து பெரிய எழுத்தாக இருக்க வேண்டும். ரோமன் லெட்டர் 2. அலகுகளின் குறியீடுகளுக்கு இடையில் நிறுத்தற்குறிகள் இடக்கூடாது. ரோமன் லெட்டர் 3. அலகுகளின் குறியீடுகளை பன்மையில் எழுதக்கூடாது. ரோமன் லெட்டர் 4. எண் மதிப்பிற்கும் அலகுகளுக்கும் இடையில் இடைவெளி விட வேண்டும். ஆப்ஷன் ஏ ரோமன் லெட்டர் 2, ஆப்ஷன் பி ரோமன் லெட்டர் 4, ஆப்ஷன் சி ரோமன் லெட்டர் 1, ஆப்ஷன் டி ரோமன் லெட்டர் 3. ஸோ பதிலாக செலக்ட் பண்ணுவீங்க. இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ், விச் ஒன் ஆஃப் தி ஃபாலோயிங் ரூல்ஸ் ஃபார் ரைட்டிங் SI யூனிட்ஸ் இஸ் இன்கரெக்ட்? ரோமன் லெட்டர் 1, த யூனிட்ஸ் நேம்டு ஆஃப்டர் சயின்டிஸ்ட் ஆர் ரிட்டன் வித் எ கேபிட்டல் இனிஷியல் லெட்டர். ரோமன் லெட்டர் 2, no full stop or other punctuation marks should be used within or at the end of the symbols. Roman letter 3, the symbols of the units are not expressed in plural form.
Roman letter 4, the number and units should be separated by a space. Option A, Roman letter 2, option B, Roman letter 4, option C, Roman letter 1, option D, Roman letter 3. Second question. சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு. இயர் ஆஃப் என்விரான்மெண்ட் ப்ரொடக்ஷன் ஆக்ட் 1988, 86, 80, 92. ஸோ எது ஆன்சர் செலக்ட் பண்ணி வைங்க. தேர்ட் கொஸ்டின். சால்க் என்ற தடுப்பு மருந்து என் நோய்க்கு வழங்கப்படுகிறது? ஆப்ஷன் ஏ ரேபிஸ், ஆப்ஷன் பி தட்டம்மை, ஆப்ஷன் சி டெட்டனஸ், ஆப்ஷன் டி போலியோ மைலிட்டிஸ். சாக்ஸ் வேக்சின் இஸ் கிவன் ஃபார் விச் டிசீஸ்? ரேபிஸ், மீசல்ஸ், டெட்டனஸ், போலியோ மைலிட்டிஸ். ஸோ 3 கேள்விக்குமான பதில்களை செலக்ட் பண்ணி வைங்க. வாங்க அதற்கான விளக்கங்களை இப்போது பார்க்கலாம். ஓகே, முதல் கேள்வியில் ராங் ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா ரோமன் லெட்டர் 1 தான். அதாவது அறிவியல் அறிஞர்களின் பெயர்களால் குறிக்கப்படும் அலகுகளை எழுதும் பொழுது முதல் எழுத்து பெரிய எழுத்தாக இருக்க வேண்டும் சொல்லியிருந்தேன், இருக்கக்கூடாது. இப்போ நியூட்டன் அப்படின்னா ஸ்மால் என் போட்டு EWTON நியூட்டன் தான் எழுதணும். கேபிட்டல் என் EWTON எழுதக்கூடாது. சிங்கிள் லெட்டர் எழுதுகிறப்ப கேப்ஸில் தான் எழுதணும், கேபிட்டல் என்னு தான் எழுதணும். ஸோ அந்த முழு வார்த்தையும் எழுதுகிறப்ப முதல் எழுத்து கேப்ஸில் எழுதக்கூடாது. இப்போ நம்ம பேர் எழுதுகிறப்ப முதல் லெட்டரை கேபிட்டல் எழுதுவோம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்மால் எழுதுவோம். அப்படி இது இங்கே எழுதக்கூடாது. அப்போ முதல் ஸ்டேட்மெண்ட் தான் தப்பு. இப்போ மற்ற 3 என்னவாக தான் இருக்கணும், கரெக்டாக தான் இருக்கணும். வாங்க அதை பார்ப்போம். செகண்ட் ஃபர்ஸ்ட் இது த யூனிட்ஸ் நேம்டு ஆஃப்டர் சயின்டிஸ்ட் ஆர் நாட் ரிட்டன் வித் ஏ கேபிட்டல் இனிஷியல் லெட்டர். ஓகே, அலகுகளின் குறியீடுகளுக்கு இடையில் நிறுத்தற்குறிகள் இடக்கூடாது. பார்த்தீங்கன்னா அந்த ஓ மீட்டர் அப்படின்னு போடுறப்ப அந்த இடையிலலாம் பார்த்தீங்கன்னா கமா போடுறது அந்த மாதிரி பழக்கம்லாம் இருக்கக்கூடாது, போடக்கூடாது. நோ ஃபுல் ஸ்டாப் ஆர் அதர் பங்க்சுவேஷன் மார்க்ஸ் சுட் பி யூஸ்டு வித்தின் ஆர் அட் தி எண்ட் ஆஃப் சிம்பிள்ஸ். சில பேர் பழக்க தோசத்தில் அந்த இடத்துல புள்ளி வச்சுருவோம், நானும் பல இடங்களில் அந்த மாதிரி வச்சுருக்கேன். ஸோ அந்த மாதிரி ரூல்ஸ் பிரகாரம் இருக்கக்கூடாது அப்படின்றாங்க. ரோமன் லெட்டர் 3 அலகுகளின் குறியீடுகளை பன்மையில் எழுதக்கூடாது. சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா 1 ஆம்பியர்னா ஆம்பியர், 5 ஆம்பியர்ஸ்னு எழுதிடக்கூடாது, ஆம்பியர் தான். சரிங்களா? இந்த இடத்துல ப்ளூரல் ஃபார்மை பயன்படுத்தக்கூடாது. த சிம்பிள் ஆஃப் த யூனிட்ஸ் ஆர் நாட் எக்ஸ்பிரஸ்ட் இன் ப்ளூரல் ஃபார்ம். ரோமன் லெட்டர் 4 எண் மதிப்பிற்கும் அலகுகளுக்கும் இடையில் இடைவெளி விட வேண்டும். அப்படியே நம்ம ரயில் பூச்சி மாதிரி அடைச்ச மாதிரி எழுதக்கூடாது, கரெக்டான ஸ்பேஸ் இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஓ மீட்டர் அப்படின்றத OHM பக்கத்தில் இன்னொரு எம் போட்டிங்கன்னா WM மாதிரி இருக்கும். அப்போ அந்த இடத்துல கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கணும். சரிங்களா? அதை தான் சொல்லியிருக்காங்க. கீழே இருக்க 3மே கரெக்டு தான், மேலே இருக்க முதல் தான் தப்பு. டக்குன்னு ஆப்ஷன் ஏ போட்டிங்கன்னா தப்பாயிரும். ஏன் ஆப்ஷன் ஏ போடக்கூடாது? நான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திரும்பவும் ஏபிசியில் மாற்றி கொடுத்துருக்கேன். அப்போ ரோமன் லெட்டர் 1 எங்கே இருக்குது பார்த்தீங்களா? ஆப்ஷன் சியில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நமக்கு தெரிந்த விஷயத்தையே கூட தப்பாக எழுதுவதற்கான வாய்ப்புகளை அவங்க உருவாக்குவாங்க, டிஎன்பிஎஸ்சியில் உருவாக்குவாங்க. விஷயம் தெரிஞ்சிருக்கு, 4 ஸ்டேட்மெண்ட்டில் தப்பான ஸ்டேட்மெண்ட்டும் தெரிஞ்சிருக்கு, ஆனால் தப்பாக எழுதுவீங்க. ஏன்னா கீழக்கு 4ஐயும் பார்க்காம மொதல் தப்புடா, அப்போ ஏ தான் தப்புன்னு டக்குன்னு போடுவீங்க. ஆனால் ஏல பாருங்கள் ரோமன் லெட்டர் 2 இருக்குது. கொஞ்சம் கவனமாக பாருங்கள். ஓகேங்களா? இந்த 2வது கேள்விக்கு 4 ஆப்ஷன் செட் பண்ணியிருந்தேன். அதில் முதல் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 1988. இது 9th ஸ்டாண்டர்ட் புக்கில் இருக்குங்க, 9th புக்கில் இருக்குது. கார்பன் அண்ட் இட்ஸ் காம்பவுண்ட், கார்பனும் அதன் சேர்மங்களும் அப்படின்ற தலைப்பில் கடைசி அந்த பாடத்துடைய கடைசியில் பார்த்தீங்கன்னா இந்த பிளாஸ்டிக் ரெசின் குறியீடுகள்லாம் கொடுத்துருப்பாங்க. அதனுடைய கடைசியில் பார்த்தீங்கன்னா 1988 சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டத்தின் படி அப்படின்னு ஒரு வரி இருக்கும். ஸோ நீங்கள் அதை நினச்சிக்கிட்டு 88ன்னு போட்டுறாதீங்க, அது தவறு. 86 என்பது தான் சரி. சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டம் 86. இதை நான் ஏற்கனவே கொடுத்துருக்கேன். எங்கேன்னு பார்த்தீங்கன்னா என்விரான்மெண்ட் டாப்பிக்கில் இம்பார்ட்டன்ஸ் ஆக்ட்ஸ் அப்படின்னு ஒரு பெரிய ஏறக்குறைய ஒரு 10-15 சட்டங்களும் அதுக்கான ஆண்டுகளும் கொடுத்துருந்தேன். ஸோ அதில் கொடுத்துருக்கேன், நல்லா பாருங்கள் சார். அப்போ 88 என்ன சார்னு பார்த்தீங்கன்னா இந்த 1980 பார்த்தீங்களா, இந்தியன் ஃபாரஸ்ட் ஆக்ட், இந்திய வன சட்டம், அதனுடைய திருத்தம் தான் 1988. சரிங்களா? ஸோ அதுக்கு சம்மந்தமில் மாற்றி போட்டுக்காதீங்க. இப்போ 86 தான் சரியான விடை. 80 என்பது இந்திய வன சட்டம், 88 என்பது இந்திய வன சட்டத்தின் திருத்தம். அந்த டேப்பில் பாருங்கள், நான் கொடுத்த டேப்பில் பாருங்கள், நான் கொடுத்துருப்பேன்.
அப்போ 92 என்ன சார்? ப்ராஜெக்ட் எலிபெண்ட். இது ஆல்ரெடி கேட்டிருந்தேன். யானைகள் பாதுகாப்பு திட்டம், யானைகள் திட்டம் சொல்லலாம், யானைகள் பாதுகாப்பு திட்டம்னு சொல்லலாம். சரிங்களா? ஏன்னா நீங்கள் தப்பாக போட்டுறக்கூடாதனால தான் இந்த கேள்வியை செட் பண்ணேன். 3வது கேள்வி என்ன கேட்டிருந்தேன்னா, சால்க் அப்படின்ற தடுப்பு மருந்து எந்த நோய்க்கு போடப்படுகிறதுன்னு கேட்டிருந்தேன். அதுக்கு சரியான பதில் போலியோ தான். போலியோ மைலிட்டிஸ் அல்லது போலியோ அப்படின்வாங்க. அப்போ ரேபிஸுக்கு என்ன சார் வந்து தடுப்பு மருந்து வேக்சின் என்ன சார்? இமோவாக்ஸ் அப்படின்றது தான் அதற்குரிய வேக்சின். நிறைய வேக்சின் இருக்குது, அதில் ஒரு டைப் இமோவாக்ஸ். அடுத்து பார்த்திங்கன்னா மீசல்ஸ், தட்டம்மை நோக்கி கொடுக்கப்படுகிற வேக்சின்ஸ். நம்முடைய அந்த வேக்சின்ஸுடைய டேபிள், அந்த டேபிளே பார்த்தா இருக்கும், MMRன்னு இருக்கும். ஸோ எம்ன்றது மம்ஸ், எம்ன்றது மீசல்ஸ், இன்னொரு ஆறுன்றது ரூபெல்லா. இந்த 3 நோய்க்கும் தரப்படுகிற தடுப்பு மருந்துக்கு பேர் MMR தான். ஓகேங்களா? டெட்டனஸ் அப்படின்றது டிடி அப்படின்வாங்க. அதற்கான தடுப்பு மருந்து டிடி அப்படின்றது ஃபுல் ஃபார்ம் என்னென்னு பார்த்தீங்கன்னா டெட்டனஸ் டாக்சைடு. ஸோ போலியோக்கான தடுப்பு மருந்து தான் சால்க். அந்த ஒரு ட்ராப் உழுது பார்த்தீங்களா, அந்த மருந்துக்கு பேர் சால்க். சரிங்களா? அந்த மருந்து கண்டுபிடித்ததுக்கு பிறகு இப்போ பார்த்தீங்கன்னா பெரும்பான்மையாக உலகத்தில் போலியோ அப்படின்ற ஒரு நோயை ஏறக்குறைய இல்லாமல் ஆக்கிட்டாங்க. ஓகே, வாங்க கீ ஆன்சரை செக் பண்ணலாம். முதல் கேள்வி, எஸ்ஐ அலகுகளை எழுத பின்பற்ற வேண்டிய விதிகளில் தவறானது. முதல் ரோமன் லெட்டர் 1 தான் தவறு, அது ஆப்ஷன் நான் 3ல் கொடுத்துருக்கேன், ஆப்ஷன் சியில் கொடுத்துருக்கேன். இப்போ ஆப்ஷன் சி இஸ் கரெக்ட் ஆன்சர். செகண்ட் கொஸ்டின், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டம், இயர் ஆஃப் என்விரான்மெண்ட் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1986. சால்க் வேக்சின் எதுக்கு கொடுக்கப்படுகிற மருந்து? போலியோ மைலிட்டிஸ். ஆப்ஷன் டி இஸ் தி ஆன்சர். ஸோ இன்றைக்கான இந்த 3 கேள்விகளை பற்றி கமெண்ட் எனக்கு பண்ணுங்கள். பழைய சந்தேகம் தீர்ந்துருக்குன்னு நினைக்கிறேன். அது சந்தேகம் இருந்தாலும் கேளுங்க. ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ டு ஆல். சிறப்பாக படிங்க, வாழ்த்துக்கள்.